அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது வந்து 8ஆம் கிளாஸு தஸ்கியத்துல் வில்தான்ல வஹதத்துல் ஹாதியத் அஸ்ரா 11வது பாடம் சூரத்து நஸ்ர். சூரத்து நஸ்ருடைய விளக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜா நஸ்ருல்லாஹி இதா ஜா வந்தால், நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய வெற்றி வந்தால், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், நஸ்ருன உதவி, வல் ஃபத்ஹு வெற்றி வந்தால், வராய்த்த நீங்கள் பார்ப்பீர்கள், நாச மனிதர்களை பார்ப்பீர்கள், எதுகுல் நுழையக்கூடியவர்களாக பார்ப்பீர்கள், ஃபி தீனில்லாஹி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அஃப்வாஜன் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பார்த்தால், கண்டால், இதோடைய அர்த்தம் வச்சுக்கணும். அப்போ மக்கள் கூட்டமாக மார்க்கத்திலே நுழைவதை நீங்கள் கண்டால், ஃபசப்பிஹ் நீங்கள் வந்து தஸ்பீஹ் செய்யுங்கள், பிஹம்தி புகழை கொண்டு, ரப்பிக்க உன்னுடைய இறைவனுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்கள், வஸ்தகுஃபிருஹு அவனிடம் இஸ்திஃபார் செய்யுங்கள், இன்னும் நிச்சயமாக அவனாயிரவன் அல்லாஹ்வாயிரவன், கான் ஆகிவிட்டான், தவ்வாபன் மிக மன்னிக்கக்கூடியவனாக, தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக ஆகிவிட்டான் அப்படிங்கிறாங்க. மக்கானத்து ஹாதி சூரா, இந்த சூறாவுடைய ஸ்தானம். ஹாதி சூரத்து துசம்மா சூரத்து நஸ்ர். ஹாதி சூரத்து இந்த சூறாவாகிறது துசம்மா சொல்லப்படும் சூரத்து நஸ்ர், சூரத்து நஸ்ர் என்று பெயர் சொல்லப்படும். சூரத்து தௌதியா சூரத்து தௌதி அப்படின்னு பெயர் சொல்லப்படும். நஸ்ர்னா உதவி, தௌதினா விடை கொடுத்தல். எங்கேயாச்சும் நம்ம போனோம்னா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி தௌதி. ஆனால் இதுக்கு மவுத்து நேரத்தில் உள்ளதுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது, விடை கொடுத்தல். ஓகேவா? அப்போ விடை இந்த அப்படி ஒரு பேர் இருக்குது. சூரத் இதாஜான்னு இப்போ இதாஜான்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ இந்த சூறாவுக்கு 3 பேர். 1வது நஸ்ரு, 2வது தௌதி, 3வது வந்து இதாஜா 3 பேர் இருக்குது இந்த சூறாவுக்கு. ஹாதி சூரத் இந்த சூறா ஆகிறது இஹ்பாருன் செய்தி அறிவித்தலாக இருக்கும், பில் கைபி மறைவானவற்றை கொண்டு செய்தி அறிவித்தலாக இருக்கும். அப்போ இந்த சூறா வந்து ஒரு மெசேஜ் சொல்லுது, மறைவான ஒரு செய்தியை சொல்லுது. பக்கத்து நிச்சயமாக ஹத்தசத் அறிவிக்கின்றது இந்த சூறா. சூறாவுடைய இது ஹத்தசத்துடைய ஃபாயில் வந்து இந்த சூறா அறிவிக்கிறது. ஃபதஹி மக்கா மக்காவுடைய வெற்றியை, இன்திசாரி இஸ்லாத்துடைய பரவுதலை அறிவிக்கிறது. ஃபில் ஜசீரத்தில் அரபியா அரபு தீபகற்பத்தில், ஜசீரத்னா தீபகற்பம், அரபு தீபகற்பத்திலே இஸ்லாமுடைய பரவுதலையும் மக்கா வெற்றியையும் இந்த சூறா வந்து அறிவிக்கிறது. கபுல உக்கூஹிமா அந்த ரெண்டும் நிகழ்வதற்கு முன்னால். அப்போ இந்த மக்கா வெற்றியும் நடக்கலை, இஸ்லாமுடைய பரவுதலும் நடக்கலை. இப்போ கபுல உக்கூஹிமா அந்த ரெண்டும் நிகழ்வதற்கு முன்னால் அப்படின்னா மக்கா வெற்றியும் இஸ்லாம் பரவுவதும், இந்த ரெண்டும் நிகழ்வதற்கு முன்னால் இந்த சூறா அப்படி நடக்கும் அப்படிங்கிறத அறிவிக்குது. பகு அதுவாகிறது மின் அயலாமி நுபுவத்துடைய அடையாளமாக இருக்கும். இப்படி ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறது, அது வந்து நுபுவத்துடைய அடையாளமாக இருக்கும். இப்போ மக்கா வெற்றி பெறல, இது அல்லாஹ்வுடைய வார்த்தையை மட்டும் இல்லாட்டி இப்படிலாம் வந்து துணிச்சலாக வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப வலிமையாக இருந்தார்கள். அந்த ஊரை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைஞ்சு வந்து மக்காவுக்கு வந்தாங்க. அப்போ நபியை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. சவுர் கோயிலில் மறைஞ்சிருந்து அங்கேருந்து மதீனாவுக்கு வந்து, அப்போ அந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டு, அப்போ திரும்ப பத்ரு போர், உஹது போர், ஹந்தக் போர், இதில் எல்லாமே வந்து காஃபிர்கள் தான் வந்து முஸ்லீமை தேடி வந்தாங்க. அப்போ எல்லா போர்லேயும் முஸ்லீம்கள் பலவீனமாக தான் இருந்தாங்க. பத்ரு போரில் ஜெயித்தாங்க, இருந்தாலும் முஸ்லீமுடைய படை எண்ணிக்கை குறைவு. உஹது போரில் தோத்துட்டாங்க, இவங்களுக்கும் அழிவு, அவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அழிவு, காஃபிர்களுக்கும் அழிவு. அதுலேயும் இஸ்லாமிய படை கம்மியாக தான் இருந்துச்சு. ஹந்தக் போர்லேயும் சண்டை போட முடியாமல் சுற்றிலும் குழியை வெட்டி தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்க. ஹந்தக் போர் நடக்கிறப்ப ஹிஜ்ரி 5, ஹுதைபியா நேரத்துலையும் ஹிஜ்ரி 6, அந்த நேரத்துலையும் முஸ்லீம்கள் வலிமையாக இல்லை. அப்போ மக்காவிலேருந்து மதீனா வரலாம் 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பயணம் செஞ்சு பக்கத்தால் போயிட்டாங்க. போனால் உம்ரா செய்கிறதுக்கு உள்ளே விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துலேயும் வந்து முஸ்லீம்கள் வந்து பலவீனமாக தான் இருந்தாங்க. அப்போ இப்படிலாம் மக்கா வெற்றிங்கிறது கற்பனை செய்யப்பட முடியாத ஒன்று. அப்படி இருக்க நேரத்தில் இஸ்லாம் சொல்லுது, என்ன சொல்லியிருக்கு?
அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால், அப்ப மக்கள் வந்து இஸ்லாத்தில கூட்டம் கூட்டமா நுழைவதை நீங்கள் கண்டால், அல்லாஹ்விடம் தஸ்பீஹ் செய்யுங்கள். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் செய்யுங்கள்னு வருது. அப்ப நடக்க இது வாய்ப்பில்லாத ஒன்றை சொல்லி அ சொல்றதுங்கிறது வந்து அது இறைவனால மட்டும் தான் முடியும். அ அப்ப இது வந்து நபித்துவத்தின் அடையாளம். இவங்க இந்த குர்ஆன் ஆயத்து அல்லாஹ்ட்டருந்து தான் இறங்குச்சு. குர்ஆன் அல்லாஹ்ட்டருந்து தான் இறங்குச்சு. இவர்கள் உண்மையான நபி தான் அப்படிங்கிறதுக்கு இந்த சூரா வந்து அடையாளம். இந்த மொத்த குர்ஆனுமே அதுக்கு அடையாளம் தான். அதில இந்த சூறாவும் ஒரு அடையாளம். வக்கது நிச்சயமாக நிகழ்ந்து விட்டது. கமா ஒன்றைப் போல அக்பரல் குர்ஆனு குர்ஆன் அறிவித்த ஒன்றைப் போல நிகழ்ந்து விட்டது. மக்கா வெற்றி பெற்று விட்டது. மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தில் நுழைஞ்சாங்க. இது வந்து நடந்துருச்சு. ஃபத்தஹ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். மக்கா முகர்ரவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். சனத்த சமானின் இது மினல் ஹிஜ்ரத்தி ஹிஜ்ரத்திலிருந்து 8வது வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு விட்டார்கள். பிலா கத்லின் போரின்றி இது கத்லின்னா சண்டை போரின்றி வலா கித்தாலின் கொலையின்றி அதாவது சண்டையும் மரணமும் இல்லாமல் மக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. உதைபியா உடன்படிக்கை மீறப்பட்டது. உதைபியா உடன்படிக்கையை போட்டதே அந்த காஃபிர்கள் தான். தனக்கு சாதகமாக போட்டுக்கிட்டாங்க. ஆனாலும் அதை அவங்களால காப்பாற்ற முடியலை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க அப்படின்னு படையை அழைச்சிக்கிட்டு மக்காவுக்கு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட போரிடுவதற்கு யாரும் தயாராக இல்லை. இப்போ எல்லாமே வந்து பயந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அறிவிப்பும் கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் கத்தியை தூக்காமல் இருக்கார்களோ அவர்கள் அவங்க வந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அறிவிப்பும் கொடுத்தாங்க. யாருமே நபியை எதிர்த்து போரிட வரல. அப்படியே மொத்த கதையும் மாறி போச்சு இங்கே. அப்போ பத்ர் போரில் அவங்க வந்தாங்க, உஹது போரில் வந்தாங்க, அந்தக் போரில் வந்தாங்க. ஆனால் இந்த போரில் நபி போகிறாங்க அங்கே சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. ஃபதஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முகர்ரமை வெற்றி கொண்டார்கள். சனத்த சமானின் மினல் ஹிஜ்ரி 8வது வருடத்தை வெற்றி கொண்டார்கள். பிலா கத்தின் வலா கித்தாலின் போரும் கொலையும் இல்லாமல் போரும் அழிவும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். மக்காவாகிறது ஆசிமத்தல் அரபுகளுடைய தலைநகரம். மக்கா ஆசிமான தலைநகரம். உம்முல் குரா நகரங்களின் தாய். ஃபீஹா அதில் இருக்கிறது பைத்துல்லாஹில் ஹரம். பைத்துல்லா அது கௌபத்துல்லாஹில் இருக்கிறது. பைத்துனா வீடு, அல்லாஹ்வுடைய வீடு. ஹரம் ஷரீஃப் உடைய அல்லாஹ்வுடைய வீடு அங்கே இருக்கிறது. பி ஃபத்தே மக்கா மக்காவுடைய வெற்றியை கொண்டு இர்தஃபாத் ராயத்துல் இஸ்லாம் இர்தஃபாத் உயர்ந்து விட்டது. ராயத்துல் இஸ்லாமுடைய ராயத்